வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அனைவருக்கும் மிகவும் புனிதமான மற்றும் ஆன்மீக அர்த்தம் கொண்ட ஒரு நாளை பற்றிய சிறப்பு கதை அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுதான் வைகுண்ட ஏகாதசி. இந்த நாளின் பின்னணியும் அதன் புராண கதைகளும் ஆன்மீக முக்கியத்துவமும் நம்மை தியானிக்கும் ஒரு சாத்தியமாக நம்மை அழைக்கும். இதற்கு பின் இந்த நாளின் மகத்துவத்தை உணர்வீர்கள். வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாதம் சுக்லபட்சம் என்று அழைக்கப்படும் ஒளியுள்ள பக்கத்தில் வரும் புனிதமான தினம். இந்த நாளில் திருமாலின் தங்குமிடம் என்று நம்பப்படும் வைகுண்டம் கதவுகள் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த நாளில் உண்ணாவிரதம் இருந்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் மோட்சம் பெறுவதற்கான அரிய வாய்ப்பு கிடைக்கும். இதை நம்மால் புரிந்து கொள்ள வைகுண்ட ஏகாதசியின் புராண கதையை நோக்கலாம். பத்ம புராணத்தின்படி ஒரு அசுரன் இருந்தான். அவன் பெயர் மூரசுரன். பிரம்மாவால் பெற்ற வரத்தின் காரணமாக மூரசுரன் தன்னை தோற்கடிக்க யாராலும் முடியாத நிலையை அடைந்தான். தேவர்கள் அவனை எதிர்க்க முடியாமல் திருமாலின் உதவியை நாடினார்கள். திருமால் அவனுடன் போராடினாலும் வெற்றி பெற முடியவில்லை. அவர் பத்ரிகாசிரமத்திற்கு அருகிலுள்ள சிம்மவதி குகைக்கு சென்று தியானம் செய்தார். அப்போது யோகமாயா எனும் தெய்வீக சக்தியை அவர் அழைத்தார். யோகமாயா தன் சக்தியால் மூரசுரனை வதம் செய்தார். மகிழ்ச்சியடைந்த திருமால் யோகமாயாவுக்கு ஏகாதசி என்ற பட்டத்தை வழங்கி பூமியில் பாவங்களை அழிக்கும் திறனுடன் அவள் அறியப்பட்டாள். இதுவே முதல் ஏகாதசி ஆகும். வைகுண்ட ஏகாதசி அனைத்து ஏகாதசிகளிலும் மிகுந்த புனிதமானது என்று கருதப்படுகிறது. பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து திருமாலுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். உண்ணாவிரதம். பக்தர்கள் சாப்பாடு மற்றும் தண்ணீர் எதையும் முழு நாளும் தவிர்க்கிறார்கள். மந்திரங்களை ஓதுவது, விஷ்ணுவின் ஸ்லோகங்களை ஓதி புனிதமான நூல்களை வாசிப்பது, கோயில் வழிபாடு. பக்தர்கள் கோயிலுக்கு சென்று திருமாலின் கற்பக வாசலை வைகுண்டா துவாரம் கடந்துவிட சிறப்பு வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். இந்த வழிபாட்டின் மூலம் பக்தர்கள் மோட்சத்தை அடையலாம் என நம்பப்படுகிறது. இந்த நாளின் புனிதத்தையும் ஆன்மீகத்தை பெற தியானம் மற்றும் பிரார்த்தனை. பக்தர்கள் திருமாலின் அருள் பெற தியானம் செய்கிறார்கள். சங்கீதம் மற்றும் பாராயணம். விஷ்ணுவின் திவ்ய ஸ்லோகங்களை ஓதுவது. உண்ணாவிரதம். பக்தர்கள் முழு நாளும் உண்ணாவிரதம் இருப்பது வழக்கம். இந்த நாடு முழுவதும், குறிப்பாக தென்னிந்தியாவில் கோயில்களில் மாபெரும் உற்சாகத்துடன் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீரங்கம், திருப்பதி மற்றும் பல வைணவ கோயில்கள் சிறப்பு பூஜைகளை நடத்துகின்றன. இவ்வாறு வைகுண்ட ஏகாதசி என்பது ஒரு புனிதமான தினமாக மட்டுமின்றி நம்மை மன நிறைவை, ஆன்மீக தியானத்தை மற்றும் மோட்சத்திற்கான வழியை வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு என கூறலாம். விரத முறை இது 3 நாள் விரதம். முதல் நாள் ஒரு வேளை என்று கூறுவார்கள். பக்தர்கள் மதியம் ஒரு வேளை மட்டும் திருமலருக்காக விரதம் பிடிப்பார்கள். மற்றபடி பால், பழம் சாப்பிடலாம். 2ஆம் நாள் விரதம் உணவு எதுவும் அருந்தாமல் பழங்கள், அவல், பொரி, அரிசி, வடை போன்ற பலகாரங்கள் செய்து மதியம் விரதம் பிடிப்பார்கள். மேலும் அன்று இரவு முழுவதும் கண்விழித்து திருமலின் புராணம் படிப்பது, பரமபதம் விளையாடுவது என்று இரவை கழிப்பார்கள். அன்று இரவு பெண்கள் சமையல் தொடங்கி சூரியன் உதிப்பதற்குள் சமைத்து 3ஆம் நாள் சாப்பாட்டு விரதம் கழிப்பார்கள். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம் தமிழின் பண்டைய வரலாறு மற்றும் புராணங்களை தொடர்ந்து அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.